நெருங்கிய நண்பர்கள். தியாகுவும் விஜயகாந்துக்கு இருக்கக்கூடிய நட்பு உங்களுக்கு தெரியுமா? எவ்வளவு க்ளோஸ்னு உங்களுக்கு தெரியுமா? அவரவே நீங்க பார்க்க விடலன்னும் பொழுது நீங்க தளபதி வந்து கேட்டோடனே பார்க்க விட்டுருப்பீங்களா? உங்களுக்கு தெரியுது தம்பி, ஒரு இடத்துல வந்து ஒரு தொடர்ச்சியா ஒருத்தரை புறக்கணிச்சுட்டே இருக்கானும் போது அந்த வீட்டு வாசலுக்கு நீங்க போவீங்களா? சொல்லுங்க பார்ப்போம். எல்லாரையும் வந்து நலம் விசாரிக்கிறதுக்கு பிரேமலதா அனுமதிச்சாங்க அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து வந்துருந்துச்சுனாக்கா கண்டிப்பா தளபதி விஜய் அவர்கள் போய் பார்த்துருப்பாரு பொழுது. ஆனா இன்னைக்கு அந்த சீமானுக்கு பிரேமலதா வக்காலத்து வாங்கிட்டு பேசுறீங்களே, உங்க கணவரை கேவலமா விமர்சிச்சது யாரு? விஜயகாந்த் அவர்களை கேவலமான முறையில் பேசியது சீமான். நல்ல கண்ணு கெண்டகால் மயிருக்கு சமமா வருவானடா அவன் விஜயகாந்த்? எப்படி வருவானடா விஜயகாந்த்? ஏமா உங்க புருஷனை பத்தி ஒருத்தன் தரக்குறைவா பேசியிருக்கான். எந்த நேரமும் தண்ணிலே இருக்கிறவன் பேர் கேப்டனா? சொன்னது அவர் தான். புரியுதுங்களா? வடிவேலு இல்ல, சீமான் அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. சீமான் சொல்லியிருக்காரு. இன்னும் ஆபாசமா உச்சபட்சம் வேண்டாம் உங்ககிட்ட நாட்டை கொடுத்துட்டு உட்கார்த்த நாங்க இருக்குமாடா? சார் அரசியல்ல பேசுறது எல்லாமே அரசியல்ல பேசுறது வேற. இவ்வளவு இப்படி பேசுவாங்களா? கெண்டகால் மயிருக்கு சமம்னு சொல்லிட்டு. சரி, அதே சீமானுக்கு ஓப்பன் சேலஞ்ச். எங்க ஸ்டாலின் சொல்லிடு அதே வார்த்தையா? நல்ல கண்ணு கெண்டகால் மயிருக்கு நீ சமமா வருவியாடான்னு எங்க பேசல? ஞாபல பேசிடு, பேசு. பேசுவியா? அரசியல் எல்லாம் பேசுவாங்க நீங்க சொன்னீங்கல்ல. பேச சொல்லுங்க, ஸ்டாலினை பேச சொல்லுங்க, சீமானை பேச சொல்லுங்க, மோடியை பேச சொல்லுங்க. கழிஞ்சிருவேன். தெரியுதா உனக்கு? அப்போ இங்க விஜயகாந்தோட தொண்டர்கள் அமைதியா இருக்கிறாங்கிறதுனால நீங்க பேசிட்டு இருந்திருக்கீங்க. ஆனா பிரேமலதாவே இப்படி அமைதியா கடந்து போகும்போது நம்ம என்ன சொல்ல முடியும்? சரி, உங்க புருஷனை பேசும்போது உங்களுக்கு கோவம் வரல. ஆனா வந்து அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபரை தாண்டி மக்களால் நேசிக்கக்கூடிய தலைவராக இருக்கும் பொழுது விஜயகாந்தை பத்தி பேசும்போது நான் அன்னைக்கே கண்ணல கூட தெரிவிச்சேன். இப்படி பேசும்பொழுது என் பழைய காலம் எடுத்து பாருங்க, சீமானை நல்லா கேட்டிருப்பேன். அவங்க அன்னைக்கு ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க சார். ஆனா நடப்புல இப்ப பேசக்கூடிய விஷயம் ரியாக்ட் பண்ணாங்க அன்னைக்கு. எங்க ஒரு காணொலி காட்டுங்க, காட்டுங்க. பிரேமலதா இப்படி ரியாக்ட் பண்ணி சீமானை கடுமையாக கோவப்பட்டு அப்படி ஏறி அடிச்சிட்டாங்கன்னு காட்டுங்க. தம்பி, உங்கள் கணவரை குறித்து ஒருத்தர் வந்து இவ்வளோ இழிவாக ஒருத்தன் பேசினானா அதுக்கப்புறமேட்டு அவன் என்ன உனக்கு சகோதரன் கேட்குறேன்? அவன் என்ன சகோதரன்? நமக்கு தேவையா? நமக்கு தேவையில்லை. மரியாதையாக பேசுகிறன்ற மாதிரி எடுத்துக்கலாமே. எது மரியாதை? கெண்டகால மயிருக்கு சமண்டா அப்படின்னு சொல்லி பேசினால வந்து உங்களுக்கு சகோதரன்னு சொல்லி பேச வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கா? அப்படி உங்களுக்கு கூட்டணி அமைதியாக பேச சொல்லுதா அவங்கள?